திருவள்ளூர் அருகே மணவாள நகரில் பாமகவில் உள்ள உறுப்பினர்களுடன் புதிய உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடி குழு அமைத்தல், கட்சி வளர்ச்சி குறித்து அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதாகர், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதலானது ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை அடைந்து வருகிறது. குறிப்பாக ராமதாஸ் ஒரு பக்கம் பாமக கட்சியில் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு அந்த இடங்களுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். மேலும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டவும் ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் அன்புமணி உரிமை மீட்பு பயணத்தை அறிவித்ததோடு அந்த அழைப்பதைகளில் ராமதாஸ் படம் போடாமல் வெளியிட்டு இருப்பது மேலும் சர்ச்சையை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் திருவள்ளூர் மாவட்டத்தில் அன்புமணி ஆதரவாளர்களுடன் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் அன்புமணியை வரவேற்கும் விதமாக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிளெக்ஸ் பேனர்களில் அன்புமணி மற்றும் ராமதாஸ் போட்டோக்கள் ஒன்றாக வைக்கப்பட்டு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட ராமதாஸின் ஆதரவாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என தெரிகிறது. அன்புமணி கலந்து கொள்ளும் இந்த செயற்கை கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, வாக்குச்சாவடி குழுக்கள் அமைப்பது குறித்து, அதே போல கட்சியில் வளர்ச்சி பணிகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. அதாவது இதன் மூலம் அன்புமணி பாமகவை கையில் எடுக்கும் முடிவில் இருப்பது தெரிகிறது. சட்டமன்ற தேர்தல் இன்னும் 10 மாதங்கள் உள்ள நிலையில் பாமகவில் தந்தை மகனுக்கும் இடையே நடந்து வரும் மோதல் கட்சியில் மத்திய கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. சமரச பேச்சுவார்த்தை நடந்தாலும் கூட அதனை ஏற்கும் நிலையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இல்லை என கூறப்படுகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதாகர்.